students. இன்னைக்கு 12th standard physics chapter 1 electrostaticsல ஆல்ரெடி நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு an electric dipole in an axial plane பார்த்தோம். இப்போ நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட் due to an electric dipole in an equatorial plane பார்ப்போம். ஓகே, இப்போ எலக்ட்ரிக் டைப்போல். ஃபர்ஸ்ட் நம்ம எலக்ட்ரிக் டைப்போல் ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும், இன்னும் கொஞ்சம் கிளியராக டிஃபைன் பண்ணிக்கலாம். எலக்ட்ரிக் டைப்போல்னால் டூ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜ், ஒரு ப்ளஸ் சார்ஜ் ஒரு மைனஸ் சார்ஜ் கெப்ட் அட் அ டிஸ்டன்ஸ். இந்த டிஸ்டன்ஸ் இதிலேருந்து இந்த சென்டருக்குள்ள டிஸ்டன்ஸ் நான் ஏன்னு எடுத்துக்கிறேன், இதுலேருந்து நெகட்டிவோட டிஸ்டன்ஸை நான் சேம் ஏன்னு எடுத்துக்கிறேன். இது வந்து ஒரு டெஃபினைட் டிஸ்டன்ஸ்குள்ளே இருக்கணும். அதுதான் நம்ம எலக்ட்ரிக் டைப்போலோட ஒரு ப்ரொபோஸ்டு கான்செப்ட் வச்சுக்கோம். இப்போது ஃபஸ்ட்டு பிளெயின்னா என்ன? வாட் இஸ் திஸ் பிளெயின்? நம்மளுக்கு 2D கிராஃபில் நம்மளுக்கு தெரியும் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் இருக்கும். இப்போது நான் இதை 3Dயாக வரைஞ்சேன்னா நான் இதை வந்து எப்படி சொல்லுவேன்னா எக்ஸ்பிளைன் ஒய் பிளேன் தான் சொல்லுவேனே தவிர எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்ன்னு நான் சொல்ல மாட்டேன். அதனால் இதை வந்து நான் 2Dயாக கன்சிடர் பண்ணக்கூடாது, 3Dயாக நான் கன்சிடர் பண்ணுறேன். இப்போ இது எக்ஸ்பிளைன், இதுக்கு வெர்டிக்கலாக இருக்கக்கூடியது ஒய் பிளேன். ஓகேவா? இப்போது இது வந்து எக்ஸ்பிளைனில் இருக்குது, இந்த டைப்போல் வந்து எக்ஸ்பிளைனில் இருக்குது. இப்போ நான் ஈக்குவேட்டோரியல் பிளேன் நான் என்ன பண்ணுறேன், இதுக்கு ஈக்குவலாக அதே நான் கன்சிடர் பண்ணேன், இந்த டைப்போலுக்கு ஈக்குவலான ஒரு பிளேனை அட் அ டிஸ்டன்ஸ் ஆரில் நான் வந்து கன்சிடர் பண்ண போகிறேன். இந்த பிளேனில் ஐ எம் கீப்பிங் எ டெஸ்ட் சார்ஜ், டெஸ்ட் பாயிண்ட் சார்ஜை நான் கன்சிடர் பண்ண போகிறேன். இது வந்து பாசிட்டிவ் Q. ஓகேவா? இப்போது இந்த சென்டர்லேருந்து இதுக்குள்ள டிஸ்டன்ஸ் நான் எவ்வளோன்னு சொல்லியிருந்தேன், R. ஓகேவா? R. இப்போது இதோட டிஸ்டன்ஸ் R அண்ட் இது வந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்கிறதுனால இந்த பாசிட்டிவ்லேருந்து இந்த டெஸ்ட் சார்ஜுக்கான பாசிட்டிவ் டெஸ்ட் சார்ஜுக்குள்ள டிஸ்டன்ஸ் அண்ட் இந்த பாசிட்டிவ் சார்ஜிலேருந்து இந்த நெகட்டிவ் சார்ஜுக்குள்ள டிஸ்டன்ஸ் வில் பி சேம். இதை நான் ஏன்னு எடுத்துக்கிறேன், இதை நான் பின்னு எடுத்துக்கிறேன், இதை நான் சின்னு எடுத்துக்கிறேன், இந்த டிஸ்டன்ஸை நான் ஏன்னு எடுத்துக்கிறேன், இந்த டிஸ்டன்ஸையும் நான் ஏன்னு எடுத்துக்கிறேன். AC வில் பி ஈக்குவல் டு AB, BC. ஓகேவா? இந்த டிஸ்டன்ஸும் இந்த டிஸ்டன்ஸும் நான் சேம்னு சொல்லிடுறேன். இப்போது இது வந்து இன்க்ளைன்ட் அட் அன் ஆங்கிள் தீட்டா. ஸோ இந்த தீட்டாவும் இந்த தீட்டாவும் சேம். புரிஞ்சா? ஓகே. இப்போது புக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இதை வந்து நெகட்டிவாக கன்சிடர் பண்ணிக்காங்க, இதை வந்து பாசிட்டிவாக கன்சிடர் பண்ணிக்காங்க. ஸோ நம்மளும் இதை நெகட்டிவாக கன்சிடர் பண்ணிக்கலாம், இதை பாசிட்டிவாக கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போது இந்த பாசிட்டிவ் சார்ஜோட இன்ட்ராக்ட் பண்ணுறப்போ இதோட எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன பண்ணும், அவே ஃப்ரம்மாக இருக்கும், இதிலேருந்து வெளியே போகும். ஓகேவா? இதிலேருந்து வெளியே போகும், பாசிட்டிவ் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து வெளியே போகும். அதே இது நெகட்டிவ் சார்ஜாக இருக்குது, இது பாசிட்டிவ் சார்ஜாக இருக்குது. ஸோ இதோட எலக்ட்ரிக் ஃபீல்டு டுவர்ட்ஸாக இருக்கும். ஓகே. இப்போது நம்ம இதை வந்து ரிசால்வ் பண்ணுவோம். இந்த காம்போனண்ட்டையும் ஹரிசாண்டலாக வெர்டிக்கலாக ரிசால்வ் பண்ணும். அது எப்படின்னு நம்ம இது கொஞ்சம் டீடியஸான ப்ராசஸ் அண்ட் நான் கண்டிப்பாக ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஓகே. இப்போது நான் இந்த இடத்துல நான் ரிசால்வ் பண்ணுறதுக்காக நான் இந்த இடத்துல இங்கே தான் என்னோடய டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டை நான் மெஷர் பண்ண போகிறேன். இதுதான் E டோட்டல். ஓகே, E டோட்டல் இங்கே தான் என்னோடய டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டை நான் மெஷர் பண்ண முடியும். ஓகே. இப்போது அக்கார்டிங் டு ஆங்கிள், அந்த ட்ரிக்னாமெட்ரியோட ரிலேஷன்ஸ் படி இந்த ஆங்கிள் தீட்டானா இந்த ஆங்கிளும் தீட்டா. கரெக்டாக? அப்படி பார்த்தா எனக்கு இந்த ஆங்கிளும் தீட்டா. ஓகே, புரிஞ்சா? இப்போது நான் என்ன பண்ண போகிறேன், இந்த E வெக்டர், அதாவது அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆஃப் ப்ளஸ் அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆஃப் மைனஸ், இது ரெண்டையும் நான் ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கலாக பிரிக்கணும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த E ப்ளஸ் காம்போனண்ட்டை வெர்டிக்கலாக நான் ரிசால்வ் பண்ணுறேன். ஓகேவா? இது மேலே இருக்குது,
சிமிலர்லி ஹரிசாண்டலாகவும் நான் ரிசால்வ் பண்ணுறேன். ஓகே பண்ணிட்டேன். இப்போ நம்மளுக்கு தெரியும் ஹரிசாண்டல் காம்போனண்ட்டை இந்த ரூல்லாம் கற்றுக்கங்க. ஹரிசாண்டல் காம்போனண்ட்டை காஸ் தீட்டான்னு ரிசால்வ் பண்ணணும், வெர்டிக்கல் காம்போனண்ட்டை சைன் தீட்டான்னு ரிசால்வ் பண்ணணும். ஸோ இங்கே என்ன நடக்கும், இந்த 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 வெர்டிக்கல் காம்போனண்ட் எனக்கு எப்படி மாறிடும், இ வெக்டார் ப்ளஸ் சைன் தீட்டா அப்படின்னு மாறிடும். இந்த ஹரிசாண்டல் காம்போனண்ட் இ வெக்டார் காஸ் தீட்டா அப்படின்னு மாறிடும். சிமிலர்லி இந்த கீழே போகுதில்ல, இதையுமே நான் ரிசால்வ் பண்ணுவேன். இதை நான் எப்படி ரிசால்வ் பண்ணுவேன், இங்கே போட்டுக்கிறேன். ஓகே, இ வெக்டார் சைன் தீட்டா. நம்மளுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு நெகட்டிவ் எப்படி இருக்கும், நெகட்டிவ் சார்ஜ் இஸ் நெகட்டிவ், கரெக்டாக நெகட்டிவ், அவ்வளோதான். சிமிலர்லி இந்த பக்கம் போகுது, இந்த பக்கம் லைக் இந்த டைரெக்ஷனில் போகிறது வந்து வெர்டிக்கலாக ரிசால்வ் பண்ணுவோம், வெர்டிக்கலாக. ஸோ இ வெக்டார் டியூ டு மைனஸ் சார்ஜ் அண்ட் காஸ் தீட்டா. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும், நெகட்டிவாக இருக்கும். இப்போது இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டும் ஆப்போசிட்லி டைரக்டட் அண்ட் தே கேன்சல் ஈச் அதர். ஸோ சம் ஆஃப் த ஹரிசாண்டல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் வெர்டிக்கல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்படின்னு நான் பார்த்தேன்னா எனக்கு என்ன கிடைக்கும், இ வெக்டார் ப்ளஸ் சைன் தீட்டா மைனஸ் இ வெக்டார் சைன் தீட்டா. So they both cancel each other and it's equal to 0. ஓகேவா, இதான் ஒன். இப்போது நான் வெர்டிக்கல் காம்போனண்ட் ஹரிசாண்டல் காம்போனண்ட் இருக்குல்ல, அந்த காஸ் தீட்டா, இதுதான் எனக்கு டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்ண போகுது. ஸோ சம் ஆஃப் த ஹரிசாண்டல் காம்போனண்ட் which is E vector cos theta minus E vector இது plus இது minus E vector cos theta. ஓகே, இப்போது இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ நம்ம பார்க்க வேண்டிய டைரக்ஷன் பார்க்கணும். இப்போ இதில் வந்து இ வெக்டார் இது வந்து நெகட்டிவ் டைரக்ஷனில் போயிருக்கு, இது பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ், இது நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ், இது நெகட்டிவ் டைரக்ஷனில் போயிருக்கு. ஸோ நம்ம இதையுமே நெகட்டிவ் தான் கன்சிடர் பண்ணணும். புரியுதா? இப்போது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள், புரிஞ்சுக்கோங்க. இப்போது நான் என்ன பண்ண போகிறேன், இந்த வெக்டாரை வந்து வெக்டார் அப்படின்னு நான் மேலே போட்டிருக்கிறத எடுக்க போகிறேன். வெக்டாரை நான் எடுக்க போகிறேன். ஸோ நான் இதை எப்படி எழுதுவேன், மைனஸ் இ காஸ் தீட்டா அண்ட் நான் இதை வந்து டைபோல் மொமெண்ட்டாக நான் கன்சிடர் பண்ணுவேன். ஓகேவா? சிமிலர்லி காஸ் தீட்டா டைபோல் மொமெண்ட். இது வரைக்கும் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் எல்லாமே சிம்பிள் அண்ட் சிம்பிள் ஈஸியாக முடிச்சிடலாம். ஓகேவா? இப்போது நம்மளுக்கு தெரியும் இதோட டிஸ்டன்ஸும் சேம். இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு பாசிட்டிவ் அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு நெகட்டிவ் ஆர் சேம், டிஸ்டன்ஸ் சேம். இப்போ நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஃபார்முலா என்ன, E equal to E vector is equal to 1/4 pi epsilon naught, அதாவது K Q by R square. கரெக்டாக? இப்போது இதோட டிஸ்டன்ஸும் நான் சேம்னு சொல்கிறேன். அப்படி சேம்னு சொல்கிறப்போ எனக்கு இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டோட எஃபெக்டும் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு எஃபெக்டும் இஸ் சேம். அதனால் இப்போ நான் என்ன பண்ணிக்கலாம், E வெக்டார் அதாவது E ப்ளஸ் ஈக்குவல் டு E மைனஸ்னு எழுதிக்கலாம். இந்த இடத்துல டிஸ்டன்ஸ் சேம், ஏ. ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த டிஸ்டன்ஸை அதாவது சாரி ஸ்டூடெண்ட்ஸ், நான் வந்து ஒரு சின்ன மிஸ் பண்ணிட்டேன். இங்கேயும் இதையும் ஏன்னு எடுத்துக்கிட்டேன், இதையும் ஏன்னு எடுத்துக்கிட்டேன். ஸோ வில் நேம் சம்திங். இதை வந்து நம்ம ஏதாவது இது நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு இப்போது நான் இந்த எக்ஸோட வேல்யூவை நான் கண்டுபிடிக்கணும். இது இங்கேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது, இது இங்கேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சி
இந்த டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டை நான் வந்து போடணும். ஓகேவா? இப்போது நான் இந்த பர்டிகுலர் ட்ரையாங்கிள் மட்டும் எடுத்துக்கிறேன். இது ஆர், இது ஏ, இது இஸ் இன்க்ளைன்ட் அட் தீட்டா. ஸோ இது ஹைப்போடெனியூஸ், இது அட்ஜசன்ட் அண்ட் இது ஆப்போசிட் சைடு. அக்கார்டிங் டு பித்தாகரஸ் தியரம் நம்மளுக்கு தெரியும், ஹைப்போடெனியூஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு அட்ஜசன்ட் ஸ்கொயர் ப்ளஸ் ஆப்போசிட் ஸ்கொயர். ஸோ இதுபடி பார்த்தோம்னா இந்த எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர். ஓகேவா? இப்போது நம்மளுக்கு டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் நான் இப்போ கண்டுபிடிக்கணும், இ டோட்டல். இதை நான் எப்படி பண்ணிக்கலாம்? இஸ் ஜஸ்ட் சிம்பிள். லைக் இங்கே நம்ம ஆல்ரெடி பார்க்குறப்போ இது வரைக்கும் நம்ம வரிசையாக பார்த்துட்டு வந்துட்டு இருக்க எல்லாமே இஸ் ஜஸ்ட் வெக்டார் அடிஷன். இங்கே பண்ணியிருக்கோம்ல, இதே தான். இப்போது நான் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த வேல்யூக்கு பதிலாக நான் எதை சப்ஸ்டியூட் பண்ணலான்னா, இந்த டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு பதிலாக நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன்? 1/4πε0 இந்த மைனஸ் 1/4πε0 இன்ட்டு q பை a ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர். அதுக்கப்புறம் இந்த காஸ் தீட்டா, அப்புறம் இந்த பி வெக்டர், இந்த டைமை நான் போட்டேன். அதே மாதிரி மைனஸ் 1/4πε0 q பை a ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் காஸ் தீட்டா பி வெக்டர். இப்போது இதுவும் இது சேம் சைன். ஸோ நான் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணுறப்போ -2q டிவைடட் பை 4πε0 a ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் காஸ் தீட்டா பி வெக்டர். இதோட இந்த டெரிவேஷன் முடியுது. ஆனால் இதை நம்ம இன்னுமே காம்ப்ரிஹென்சிவாக ரெடியூஸ் பண்ணணும். ஈக்குவேஷனை இன்னும் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணி எழுதணும். ஓகே, ஸோ இந்த கேஸில் காஸ் தீட்டா ஈக்குவல் டு அட்ஜசன்ட் பை ஹைப்போடெனியூஸ் நம்மளுக்கு தெரியும், கரெக்டாக? ஸோ இப்போது இதை நான் எடுத்துக்கிட்டேன்னா எனக்கு இதில் அட்ஜசன்ட் எது? இஏ. ஹைப்போடெனியூஸ் எது? நான் கண்டுபிடிச்ச எக்ஸ், நான் டினோட் பண்ணியிருக்கேன் எக்ஸ். இந்த எக்ஸை நான் என்ன டினோட் பண்ணியிருக்கேன்? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் போட்டிருக்கேன். ஸோ ஏ டிவைடட் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர். இப்போது இங்கே எனக்கு வந்து இது வந்து ஸ்கொயர்டு டேர்ம் தான் எனக்கு வந்து இது. இப்போ எனக்கு ஸ்கொயர்டு டேர்ம் தேவையில்லை. ஸோ நான் வந்து ரூட், ஐ ஹவ் டு டேக் ரூட். புரிஞ்சுதா? இந்த எக்ஸ் மட்டும் தான் எனக்கு தேவை, எக்ஸ் ஸ்கொயர் தேவையில்லை. ஸோ நான் இந்த பக்கம் கொண்டு வந்துட்டேன்னா எனக்கு ரூட்டாக இருக்கும். புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போது இந்த விஷயத்த நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். அதாவது இந்த காஸ் தீட்டாக்கு நான் சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ எப்படி என்னோடய ஈக்குவேஷன் மாறும்? இ டோட்டல் ஈக்குவல் டு -2/4π, இங்கே q போட்டுக்கிறேன், 4πε0 a ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் இன்ட்டு a டிவைடட் பை ரூட் ஓவர் a ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர். இப்போது இந்த ரூட்டை நான் எப்படி எழுதலாம்? இது வெரி காமன். இதை நான் எப்படி எழுதணும்னா, ஓகே வெயிட் பண்ணுங்கள், 4πε0 a ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் இன்ட்டு a டிவைடட் பை a ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் ஹோல் பவர் 1/2 பி வெக்டர். எழுதலாமா? புரிஞ்சா? இப்போது நான் இந்த பி வெக்டாரை வீணோ லைக் 2aqன்னு எழுதலான்னு ஆல்ரெடி நம்ம பார்த்துருவோம். ஓகேவா? இப்போ ஃபர்தராக நான் சிம்பிளிஃபை பண்ணணும். இந்த ஈக்குவேஷனை நான் ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணணும். ஓகே, இப்போ இ டோட்டல் எப்படி மாறிடும்? -2aq அப்புறம் இந்த பியை நான் எப்படி எழுதலாம்? 2aqன்னு எழுதலாம். ஓகேவா? 2aqன்னு எழுதிட்டேன். அது போக கீழே 4πε0 நான் வச்சுக்கிறேன். இப்போது நான் என்ன பண்ண போகிறேன்? இந்த ரெண்டு டைமையும் நான் மல்டிப்ளை பண்ணணும். எப்படி பண்ணுவேன்? ஸோ எக்ஸ் பவர் 1ன்னு இருக்குது, இங்கே இன்ட்டு எக்ஸ் பவர் -1/2 இருக்குது. ஓகேவா? ஸோ இது இட் ஷுட் பி அண்டர் டினாமினேட்டர் a ப்ளஸ் ஹோல் ஸ்கொயர். இதை நான் எப்படி எழுதலாம்? இந்த டேர்மை நான் வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக ஆட் பண்ணணும். ஸோ எனக்கு எப்படி மாறும்?
1 + 1/2 = 3/2ன்னு வரும். x power 3/2. ஸோ x power 3/2னா இட் வில் பி லைக் a² + r² 3/2ன்னு வரும். ஓகேவா? இது வரைக்கும் புரிஞ்சா? இப்போது சேம் லைக் நான் இதில் வந்து ஏ ரொம்ப ரொம்ப ஸ்மாலர் குவான்டிட்டி அப்படின்னு நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஏ இஸ் வெரி வெரி ஸ்மாலர் தான் ஆர். ஓகே, இந்த கட்டத்தில் எனக்கு வந்து இந்த ஏ டேர்ம் வந்து போயிடும். இப்போ ஏ டேர்ம் போயிடுச்சுன்னா எனக்கு வந்து r² × 3/2 இருக்கும். ஸோ இந்த 2 கேன்சல் ஆயிரும். ஸோ ஃபைனல் ஈக்குவேஷன் எனக்கு எப்படி இருக்குன்னா, இதுவும் சேர்ந்து p வெக்டார் டிவைடட் பை 4πε0 r³ அவ்வளோதான். ஈக்குவேஷன் சிம்பிளாக முடிச்சாச்சு. இப்போது இந்த நெகட்டிவ் சிம்பிள் ஓகே, இவ்வளோ தாங்க. ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போது நம்ம ஹாப்பி லேர்னிங் எஜுகேஷன் சென்டரில் 12th JEE நீட்டுக்கான கோச்சிங் போயிட்டுருக்கு. நான் ஃபிசிக்ஸ் எடுக்கிறேன். என்னோடய டீச்சிங் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கண்டிப்பாக அட்மிஷன் என்ரோல் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். பட் மெனி ஸ்டூடெண்ட்ஸ் வில் கெட் மச் பெனிஃபிட்டட் த்ரூ அவர் டீச்சிங். வில் ப்ரொவைட் குவாலிட்டி எஜுகேஷன். ஸோ யூ ஆர் வெல்கம் டு ரெஜிஸ்டர் அண்டர் அஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கான்செப்டில் நான் வந்து சொல்லிக் கொடுக்குறேன். பாய்.